ஆ உங்களோட குரூப்ல நீங்கள் கைவிட விரும்பும் கெட்ட பழக்கங்கள் என்ன? காரணம் தருக. பிறர் மீது பொறாமை கொள்ளல். எமக்கு பொறாமை படுவதால் ஆரோக்கியம் கெடும். அல்சர், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் உருவாகும். எனவே இது நமக்கு தீங்கு விளைவிக்கும். தீய படுவோம். பெரியவர்களின் சாபம் கிட்டும். சோம்பல்தனம். முன்னேற்றம் இல்லை. அறிவு, பொருளாதாரம், கல்வி என்பவற்றில் கீழ்நிலைக்கு சென்று விடுவோம். பிந்தியல்புதல். கடமைகள், பொறுப்புகளை ஒழுங்காக நிறைவேற்ற முடியாது. மன அழுத்தம் போன்ற நோய்கள் உருவாகும். முயற்சி செய்யாமை. இலட்சியத்தை அடைய முடியாது. வாழ்க்கையில் முன்னேற்றம் கிட்டாது. இதை ஒழுங்கா அடுங்க. நேரத்தை வீணடித்தல். எமது இலக்கினை அடைந்து கொள்ள முடியாமல் போகும். நாம் நிறைவேற்ற வேண்டிய நல்ல காரியங்கள் தடைப்படும். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. எஸ், திரும்ப படிங்க அந்த கூட கேள்வி. நீங்கள் கைவிட விரும்பும் கெட்ட பழக்கங்கள் என்ன? காரணங்கள். பியூட்டிஃபுல். என்னம்மா அது கண்டுபிடிக்கணுமே. இப்போ நிறைய பேருக்கு இப்போ இந்த மொபைல் என்ன கூட அது கெட்டதே இல்லையே ஐயா. பாருங்க, ஒரு படம் ஒன்று இருக்குது, எனக்கு தெரியும் ஞாபகம். என்னது, இந்த அமெரிக்கா அந்த ஏர்ஃபோர்ஸ் 2 அதில் அந்த பிரசிடெண்ட்டை கிட்னாப் பண்ணிடலாம். நான் உதாரணம் சொல்கிறேன் இல்லை. அப்போ ஒன்றும் செய்ய முடியலை. அவன் கடைசியாக அவன்கிட்ட மொபைல் அதை எடுத்து எப்படியும் எடுத்து ஒரு மெசேஜ் ஒன்று போய் எடுத்துட்டான். பாருங்க, அவ்வளோ பேர் அந்த பிரசிடெண்ட்டே தப்பி இல்லை, அவ்வளோ பேர் தப்பா வச்சு காரணம் மொபைல். சரி, அப்போ கெட்ட வழக்கமோ நல்ல வழக்கமோ? அதான், எங்கே எதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? சொல்லுங்க. நானே ஒன்று. அப்போ இப்போ நம்ம ஏன் இப்போ உங்களோட வயது கோளாறால் நீங்கள் எப்படி பயன்படுத்தக்கூடாதோ அப்படி பயன்படுத்துகிறீங்க. நாங்கள்லாம் எப்படி பயன்பட வேணுமோ அதை பயன்படுத்தும். அதையும் எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் இந்த வயது கோளாறால் என்ன நடக்கும்? மற்ற பக்கம் நம்புவோம். அதை என்ன பண்ணணும்? இது எந்த வாழ்க்கை குறிக்கோளுக்கு எதிர்மாறானு நோ செய்ய மாட்டேன். பேசுகிறேன். ஓகே, போதும் இல்லை? ஓகே. அடுத்து 9வது குழு. நீங்கள் உருவாக்க விரும்பும் நல்ல பழக்கங்கள் என்ன? காரணங்கள். வெரி குட். இதாவது அனைவருக்கும் பின்னர் வணக்கம். எங்களோட தலைப்பு என்னண்டா, நீங்கள் உருவாக்க விரும்பும் நல்ல வழக்கங்கள் என்ன, காரணம் என்ன? நாங்கள் மன ஒருமைப்பாடோடு இருக்கணும். மன ஒருமைப்பாடோடு இருந்தால் தான் நம்ம நினைச்ச இலக்கு அடைய முடியும். நம்ம நினைச்ச இலக்கு அடைகிறதுக்கு மன ஒருமைப்பாடு வேணும்டா. அதுக்கு பெஸ்ட்டு நம்ம ஒரு அடையாளம் வேணும். இப்போ ரோயல் படிக்கிற மாணவன் எடுத்தா நான் 9 எடுப்பேன் என்றதான் அவன் அடையாளம் மட்டும் இருந்து சரி வராது. அதுக்கு ஒரு முயற்சியும் வேணும். நமக்கு அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டு அதை தினமும் சரியான முறையில் செயல்படுத்தினா அதுக்கேற்ற நம்மளுக்கு 9 என்ற ஒரு வெகுமதி கிடைக்கும். 2வது பணிவு. நமக்கு பணிவு இருக்கணும். அந்த பணிவுக்கும் ஒரு அடையாளம் வேணும். நான் ஒரு பணிவான மாணவன் சொன்னால் ஆசிரியர் சொல் கேட்டு நடக்கணும், ஆசிரியர் சொல்கிற வேலை செய்யணும், பெற்றோர்களை மதிக்கணும். இதுதான் பணிவான மாணவருக்கான அடையாளம். அப்புறம் சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நம்ம அந்த மத்தாக்களோட முரண்பாடுகள் இல்லாமல் தவிர்த்து நல்ல ஒரு நன்றி. அதில் சொல்லணும் என்ன? எஸ் என்னது படியுங்க. நீங்கள் உருவாக்க விரும்பும் நல்ல பழக்கங்கள் என்ன? காரணங்கள். அது அழகாக சொன்னேன். நான் இந்த பணிவை சொன்னேன்டா ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். நான் பரவாயில்ல, சாப்பாடு வந்துட்டு அதான் சூடாக இருக்கா? எனக்கு பசிக்குது. வடை பாயாசம் எடுங்களா? நீங்கள் உருவாக்க விரும்பும் நல்ல பழக்கங்கள் என்ன? காரணங்கள் தெரியும். எனக்கு இங்கேருந்து படிக்கக்கூடிய இருக்கு கிழவா நோ கிழவா கிழவரா. நீங்கள் உருவாக்கும் விரும்பும் நல்ல பழக்கங்கள் என்ன?
அப்போ அழகா சொன்னேன் இல்லையா சரியா கொடுங்க ஆச்சா கிளவர் இந்த பேப்பர் கொடுங்க நீங்கள் உருவாக்க விரும்பும் நல்ல பழக்கங்கள் என்ன காரணங்க தருக அவர் நல்லா சொன்னார் இப்போ பாருங்கள் திரும்ப திரும்ப மொபைல் ஒன்று சொன்னார் போரிங் என்னென்ன அது கெட்ட பழக்கம் அதன் உருவாக்க விரும்பும் நல்ல பழக்கம் பொறுமை அது நல்லா இருக்குண்ணே பொறுமை சொன்னேன் என்னம்மா கஷ்டமாக இருக்குல்ல சாப்பாடு ரெடியாக இருக்கு என்னம்மா ஓகே ஓகே அதெல்லாம் நடக்கும் அப்போ திரும்ப விடுவோம் நாங்கள் இடம் கொடுக்குறோம் அதெல்லாம் விட மாட்டோம் ஆனால் உங்களுக்கு பசி இல்லை தான் எங்களுக்கு தான் பசி மேன் இதை நீங்கள் சொன்ன உதாரணங்கள் நாங்கள் சொன்ன சாதாரணம் ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்கும் நல்ல பழக்கம் இல்லை உதாரணத்துக்கு லேட் அழும்புற ஆளுக்கு இல்லை ஏடி அழும்புறது நல்ல பழக்கம் இல்லை இப்போ பொறாமப்படுற ஆளுக்கு இதாண்டு இல்லை இந்த டீச்சிங்கை உங்களோட ஹோம் ஒர்க்கு செய்கிறது இல்லை பின்னி போடுற ஆட்களுக்கு ஹோம் ஒர்க்கை செய்கிறது அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை நான் சொல்லுங்கள் ப்ளஸ் மைனஸ் லெசன் லேர்ன் நான் இப்படி ஒரு 5 வருஷமாக ஒரு பயிற்சி செய்தான் ப்ளஸ் தெரியும் நான் நல்லது செய்தால் குட் பாய் ஏன்னா மைனஸ் உங்களை ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையில் மைனஸ் இருக்கும் சரியானே இப்போ நான் ஆங்கிலத்தை சொன்னேன் சிங்களத்தை சொன்னேன் அது மாதிரி சிலவருக்கு சயின்ஸ் வராது சிலவங்களுக்கு மேத்ஸ் வராது இல்லைம்மா வழங்க அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடிங்க உங்களோட என்னது அந்த கெட்ட பழக்கத்துக்கு இதெல்லாம் நல்ல பழக்கத்தை கண்டுபிடிங்க ஒவ்வொரு ஆளும் கண்டுபிடிக்கணும் எழுதுங்க வாட் இஸ் மை மைனஸ் எது மை வீக்னஸ் இல்லை அப்போ அதுக்கு எதிர்மாறா முடியுங்க பழகுங்க அது ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியாமல் சார் சரியா சொல்லணும் ஓகே அடுத்தது இதான் அது என்ன சொல்லு அது சொல்லுவானா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நான் சொல்லுவேன் இந்த கைதட்டுங்களா இப்போ உலகத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் டைரி ஒன்று இருக்குது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் டைரி ஆஃப் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் இருந்தவர் அது பிரசிடெண்ட்டை விட ஒரு உத்தமமான அற்புதமான மனுஷன் சரியானே இப்போ அவருக்கு ஒரு பழக்கம் அது என்ன 13 நல்ல குணங்களை நான் வளர்த்து 100% அது என்ற தன்மயமாகணும் அவர் இது என்ன ஏனும் இது மேலே கொடுக்கும் ஏனும் நான் கையில் பிடிச்சி சொல்கிறேன் இது அவர் என்ன ஒவ்வொன்றையும் தன்மயமாக்கணும் அதுக்கு அது தன்மயமாகும் வரையும் அடுத்த செய்யறதில்ல அதில் முதலாவது மிதமான உணவு பார்த்தீங்களா என்னது இதை காரணம் ஜோக்காக தான் சொன்னேன் கொஞ்சம் இடியப்பத்தை 2 குறைச்சி சாப்பிடுவேன் சொன்னேன் இல்லையா சொல்லிருக்கணும் உணவு சொல்லுங்கள் உணவு சக்தியை கொடுக்கும் சக்தியை எடுக்கும் இப்போ நாங்கள்லாம் என்ன ஏனெண்டா இப்போ டைஜஷன் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்றீங்கோ அதை சமீபாடுறதுக்காக முழு ரத்தம் எங்கே வருது இந்த வயிற்று பக்கம் வருது அப்போ என்ன பண்ணுறது தலையில் போகுது அப்போ நம்மளோட ஊரில் ஒரு பழைய எருவு மாடு புத்தின்னு சொல்கிறேன் என்னென்னு எருவு மாடு புத்தி என்னன்றவா நம்ம புத்தி தானே வேணும் ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் தவறான சாப்பாடு இப்போ இறைச்சி அது எல்லாம் இருக்குது அதை சமீபாடு காலம் எடுக்கும் சரியானே நிச்சயமாக இப்போ நீங்களாம் மாணவர்கள் அப்புறம் போங்களேன் கல்யாண வீடு இருக்குது அதெல்லாம் போய் செய்யுங்கோ ஆனால் இப்போ படிக்கக்குள்ளே என்ன பண்ணுங்கோ நீங்கள் சாப்பிட்ற எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அது சமீபாடடையக்கூடியதாக இருக்கும் அவர் முதலாவது குறிக்கோள் மிதமான உணவு உண்டி பானங்கள் அளவோடு இருத்தல் முதல்ல பாருங்கள் அந்த காலத்தில் 2வது மௌனம் சொல்லுங்க இப்போ நம்ம செலவழிக்கிற அதிகமான எனர்ஜியில் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க முடிஞ்சு களைச்சி போகிறோம் என்னடா குழந்தடிச்சா என்ன வெள்ளம் விட்டீங்களா உழவுதீங்களா இல்லை கதைச்சு எவ்வளோ ஆக்சிஜன் வீணா தெரியுமா அப்போ நம்ம வீணை உடம்புற நிகழ்க்கிறத நிப்பாட்டி மாணவர் நமக்கு எனர்ஜி வேணும் இல்லையோ நீங்கள் படிக்கிற ஆளுக்கு எனர்ஜி வேணும் என்ன வேணுங்கோ எவ்வளோ அவசியமோ அவ்வளோ கதைக்கும் மௌனம் அவர் படிச்சு 3வது ஒழுங்கு ஓட எல்லாவற்றையும் ஒழுங்கா பாருங்கள் ஒரு ரிமூவ் பண்ணால் சில வேலை புத்தகம் அங்கே கிடக்கு இப்போ நெஞ்சு கிடக்கணும் எங்கே தேடி கொண்டு இருப்பாங்க இன்னும் எதை எங்கே வைக்கணுமோ சொல்லுவோம் நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஆசிரமம் அங்கே யார் வந்திருக்கா என்னடா லதா அங்கே
கரண்டி, சீனி இருக்கிற இடம் சீனி, பிளேட் இருக்கிற இடம் பிளேட்டு. நான் தண்ணி தான் இருந்தேன் கொஞ்சம் காலம். அப்புறம் அப்போ யாராவது எடுத்தா எங்கே எடுத்தியோ முடியுங்க அங்கே வைக்கும். இப்போ என்ன சண்டை பிடிக்க அவங்கள்ட்ட விட்டுவிட்டேன். ஆர்டர் வேண்டா இங்கே யோசிச்சு பாருமா, வாழ்க்கையே ஒரு ஆர்டர் தான். இப்போ ஒரு பூ எடுத்து பாருங்க, தாமரை மலை இல்லை என்ன அழகாக சிஸ்டம் இருக்குது இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஒரு முறைப்படி நடக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆர்டர். அடுத்தது உறுதிப்பாடு சொல்லுங்க, ரெசல்யூஷன் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்து காட்டுறேன் ஐயா சொல்லுங்க. எப்படி எடுங்க நாங்கள் I'll do it. சரி, ரிசல்ட். அடுத்தது சிக்கனம் சொல்லுங்க. சிக்கனம் விட பணத்தில் மட்டும் இல்லை இல்லை, உணவு இல்லை சிக்கனம். என்ன இப்போ பாருங்கள், நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக் வாரன் மற்றவன் பேர் என்ன, இந்த உலகத்தில் டாப் பணக்காரெல்லாம் ஒரு டிஷர்ட் இந்த மாதிரி எலன் மாஸ்க் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட உடுப்போனவே இல்லை, டை இல்லை, ஷர்ட் இல்லை, ஏன்னா ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர். என்ன நேரம் இல்லையே. அதோடு மட்டும் இல்லை, சிக்கனம். அவன்கிட்ட தலை வேலை செய்யுது, நல்லா வருது, எல்லாம் செய்கிறான். ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் புதுச்சட்டை இல்லை, அதெல்லாம் அது மட்டும் இல்லை. சிக்கனம் வேண்டாம், டைம்லேயும் சிக்கனம். உதாரணத்துக்கு நான் ஒரு தான் போவேன், கவனக்கழுங்க, இது நான் செய்து கொண்டதை விட சொல்லு. முதல் அந்த இடத்துல எவ்வளோ நேரத்தை செலவழிப்பேன் இல்லை, 10 நிமிஷம் 15, அது தீர்மானிச்சு நான் போவேன். போயிட்டு நீ முடிய வரட்டா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே இவ்வளோ நேரத்தை கேட்பாங்க. நான் எஸ் நேரத்தை சொல்லுங்க மகன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் சேர்ந்தான் ஒரு மணித்தியா. நான் சொன்னேன் 1440 நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ வாழணும். அது முறைப்படி நீ பார்த்தேன்டா 3.5 மணித்தியாலம் தான் நீ வாழ்றியா ஒரு நாளைக்கு. மிச்சம் அவ்வளவும் ஐ டோன்ட் நோ. ஸோ அப்போ நேரத்தை சிக்கனம் இல்லை. அது அடுத்தது இது நான் சொல்கிறேன்டா, இது டைரி இருக்குது. சிக்கனம், உழைப்பு சொல்லுங்க. இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது எங்களோட வாழ்க்கை. அதாவது தாய் தப்பன்னு உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கொள்கிறாங்க, அப்போ கொடுக்குறாங்க, நீ விளையாடுறீங்க சரி. ஆனால் ஒரு நாள் வரப்போது நீங்கள் அம்மையப்பா ஆகுவீங்க, அன்னே நீங்கள் அழ வேண்டி வரும். ஏன் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி முடியும் இன்னும் ஊதார் என்னாங்க அப்படி வாழலன்னு சொல்லி கொண்டிருப்பீங்க. அவன் நீ வாழ்க்கையில் என்ன பண்ணு, உழை கவனமாக இரு. இது இந்தியாவில் நடந்தது. ஒரு கோடீஸ்வரன் சொல்லுங்க, அவன் சுஜான பணக்காரன், அவன் மானை கூப்பிடான் மான் கீழ். நான் மிக கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் உனக்கு அதை நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஒரு வருஷம் உனக்கு கெடு எவ்வளோ, நீ 1% உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ ஒரு வருஷம் நீ போய் வாழ்ந்துட்டு வா. இப்போ ஒரு வருஷம் நீ வா, ஒன்றும் பணம் இல்லை வா. அவன் உங்களை விட கட்டிக்காரன். அவன் என்ன பண்ணான்னா, திடீர்னு டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு போனேன் ஏதோ காரணத்தால். அங்கே போய் கடைகளில் கேட்டான்னு எனக்கு வேலை கொடுக்கணும். நல்லா படித்த பையன். அவன் ஒரு கடையில் அவனுக்கு வேலை கிடச்சி இல்லை. அவன் அந்த கடையில் வேலை பண்ணி அதில் முந்தி கடைசியாக கஷியர் ஆகி கடைசி ஒரு வருஷம் முடிய பணம் உழைச்சிட்டு அப்பாட்ட வந்து நான் மான் இந்தாடா எல்லா ப்ராப்பர்ட்டியும் உண்ட பேருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். விளங்கம்மா ஏன் யோசிச்சு பார், ஒரு கோடீஸ்வரனோட மகன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்க அளவு வாழ்ந்துருக்கணும். கொஞ்சம் நாளே ஆகும். அவனுக்கு என்ன தெரியும், வாழ்க்கையோட கஷ்டம் தெரியும், பணம் எப்படி வருதுன்னு தெரியும். இந்த நம்மளோட தாய் தந்தைகள் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு தெரியும், உனக்கு தெரியும் தெரியுமா? அதான் நான் சொல்கிறேன். என்னண்டு உழைப்பு இண்டஸ்ட்ரி. 3வது நேர்மை சொல்லுங்க. நேர்மை நம்மளோட ஊரில் நான் முந்தின நாள் சொல்லி கொண்டு வந்தேன். நீங்கள் நாளைக்கு 5 மணி வரை வரலாமா? பிரச்சனை இல்லை என்ன சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நீங்கள் ஒருவரும் பாதிக்கக்கூடாது சொல்லுமா. என்னோட அந்த வார்த்தையை தயவு இன்றைக்கு இருந்து பிரச்சனைகள் இண்டு என்றாது வேறு விஷயம். ஆனால் கண்டனிட்ட மாதிரி எல்லாம் பிரச்சனை வேண்டிய சொல்லக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் ஒரு அதிர்வு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் கழுதை சொல்லுங்க. ரோசாப்பூ காடுதை ரோசாப்பூ 2 வார்த்தையாக. நீங்கள் இந்த கழுதைன்னு சொல்லக்குள்ள இப்படி என்ன வந்து உங்களோட மனதில் கழுதை சொல்லையா, ரோசன்னு சொல்லக்குள்ள 2 வார்த்தைகள். ஆனால் பார்த்தியா உன் மனதில் இந்த வைப்ரேஷன், கழுதை வைப்ரேஷன், ரோஸ் வைப்ரேஷன் 2 வித்தியாசம். ஆகவே நீ பிரச்சனை இல்லைன்னு நீ சொன்னேன்டா என்ன வரப்போகுது, பிரச்சனை தான் வரும். நிறைய பேருக்கு தெரியாது.
தயவு செய்து இந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுவோம். உண்மையிலே பிரச்சனை இருந்தால் உண்மையில் அதை எப்படி சேலஞ்ச் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் 9 எடுக்கணும். ஆனால் பல பிரச்சனைன்னு சொல்கிறது பதிலாக எனக்கு பல சவால்கள் உண்டு. சொல்லுங்க. பல சவால்கள் உண்டு. என்ன பண்ணுறேன்டா நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன அந்த நாள் இப்போவும் சொல்லுவாங்க, மச்சான் சவால் விடாதா. என்னண்டா நான் உன்னை பிரேஸ் சொல்கிறது, சவால் விட்டேன்னா உன்னை விட மாட்டேன். ஆனால் நீ பிரச்சனைன்னு சொன்னேன்டா, என்ன பிரச்சனைக்கு நீ அடிமை. சவாலண்டா யூ தான் மாலிக், யூ ஆர் த பாஸ், யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட். பார்த்தீங்க, வார்த்தை ஒரே வார்த்தை, ஆனால் பின்னால் அதிர்வு 100 விதம் வித்தியாசம். ஆகவே என்ன செய்யணும்? மிச்சம் கவனம் இருக்கணும். இப்போ ஏன் ஒரு நேர்மைன்னு சொன்னேன்டா, எஸ் சொல்லுங்கள், எஸ் வருவேன், வர சிரமம். சரியா முடிஞ்சு. இந்த பிரச்சனை வார்த்தை அதுக்கு என்ன அவசியம்? வணக்கம்மாள், என்னோட யாரும் இந்த வார்த்தையை பாவிக்கல. நான் உண்மையாச்சும் ஒரு இப்போ கனடாவில் நம்மளோட தம்பியை சேர்ந்த நம்மளோட நண்பர் குடும்பம் இருக்கிற வாயை திறந்தா சொல்கிறதெல்லாம் பிரச்சனை. ஆனால் மண்டூரை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்கார். அவர் சொன்னாடா, மச்சான் எங்களோட அப்பா அடிக்க சொல்லு, மச்சான் வெள்ளலாண்டா. என்ன சொல்லுவேன்? வாயை திறந்தா வெள்ளலான்னு சொல்லுங்கள் எல்லாரும். சாமிஜி நாங்கள் வெல்லுவோம், வெண்டு விட்டோம், வெல்லலாம். பாருங்க, இது பிரச்சனை, அது வெல்லலாம். அவன் மட்டும் கொண்டே இருக்கான், இவர் பிரச்சனைக்குள்ளே இருக்கான். ஏன்? இந்த வார்த்தைகளை அளந்து பேசும். சரிம்மா, அப்படி நடக்கும். வாட் யூ சே தட் யூ கெட். ஓகேயா? அதில் நேர்மையாக. அடுத்து நீதி. வேறு நீதி ஆகும். ஓகே, மிதமான அணுகுமுறை, மொடரேஷன். ஓகே, அடுத்து என்ன? தூய்மை, கிளீனஸ். ஓகே, மற்ற மன அமைதி, சுயக்கட்டுப்பாடு, பணி. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்டா, 13 இருக்குமா. இதெல்லாம் நம்மளது நல்ல பழக்கங்களை தலைக்கு மேலே போக விடாதவங்க. பல்ல கடிச்சிட்டு தன்மையமாக்கணும். இல்லை நான் சொன்னவன் ஒருவர் நம்மளுக்கு கோவப்பட்டா இல்லை நான் மன்னிச்சு விட சிரிச்சிட்டு போயிடும். இது பெரிய காரியம். இப்போ அன்றைக்கு இந்த 2 மாணவர் சண்டை பிடிச்சான், மண்டை உடைந்து. இல்லை அவன் ஏதோ சொன்னான், நீ என்ன பண்ணு, இந்த உண்மையான தைரியமாக இருந்தால் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிருக்கும். அந்த 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க. சரியா? ஓகே, நம்ம பார்வதி பதி சார் முன்னேற்றத்தை 10வது வினா, முன்னேற்றத்தை கண்காணிப்பது ஏன் முக்கியம்? கீபோர்டு தயார வைங்க. அப்படி இல்லைவா? இங்கே முன்னுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணுறான். எனக்கு வந்ததோ ஒரு அழைப்பு, அந்த அழைப்பில் மகிழ்ந்து புரிந்து உங்களுக்கு தரப்போறேன் விருந்து. இன்று உங்கள் முன்னிலையில் நான் கண்காணிப்பது ஏன் முக்கியம் என்று பேச போகின்றேன். சிறு சிறு பழக்கங்கள் தவறான பழக்கமாக இருக்காமல் இருப்பதற்கு தவறான தூண்டல் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கலாம். நாம் நித்திரையில் வருகிறோம், எழுந்தபின் நமக்கு பக்கத்திலே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது. அப்போனை எடுத்து நாம் எதை பார்க்கிறோமோ அதை தான் நாம் அந்த நாளுக்குள்ளாக நாம் செய்கிறோம். 2வது, ஆர்வம் தவறான வழியில் போகாது தவிர்க்கலாம். நாம் தினமும் பாடசாலையில் விளையாடுகிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, அந்த டைம் இன்டர்வல் அண்டுவாங்க. அதில் நம்ம என்ன செய்கிறோம்டா, சாப்பிட்றோம், வாஷ்ரூம் போகிறோம், அதுகளை தான் செய்கிறோம். அதை தவிர மிஞ்சிற டைமில் நம்ம விளையாடவும் செய்கிறோம். ஆனால் அதே அந்த டைமுக்கு மேலே நம்ம விளையாடினோம்டா பெல் அடிச்சு சென்றாங்க, அதுக்கு அடுத்தது பாடம். அதுக்குள்ளேயே விளையாடினோம்டா அந்த ஆர்வம் தவறான வழியில் இருந்தது. 3வது ஒரு செயலை தினமும் செய்வதை கவனித்தல். இந்த மயிலோட கதையில் அவர் அந்த ஒரு சின்ன புள்ளத்தான் அவர் தோலை தூக்குறாரு. ஒவ்வொரு நாளும் தூக்கி ஒரு 4 வருடத்துக்கு பிறகு நல்லா வளர்ந்த 500 கிலோ ஒரு புள்ளையை தூக்குறாரு. 4வது, ஒவ்வொரு சிறு பழக்கங்களும் வெகுமதி கிடைப்பதை கவனித்தல். எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பக்கத்தை படிக்கிற மாதிரி 365 நாளும் 10 பக்கத்தை படித்தா 3650 பக்கத்தை படிக்கும். கடைசியாவது, நல்ல புதிய பழக்கங்களை இணைத்து கொண்டு அது தொடர்ச்சியாக கண்காணித்தல். அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸிலே என்கேஜ் இல்லாதவர்களே நம்ம அவரை ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணி அவரை ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுமே தவிர அவர் அந்த விளையாட்டில் உங்களால் செய்ய இயலாது, செய்ய முடியாது, நீ செய்ய மாட்டாண்டு அவரை அவரே நம்மளோட சேர்ந்து அவரே ஒரு அச்சீவராக தான் ஆகணும். வெரி குட் ராமானே, காட் பிளஸ் யூ. வெல் டன், வெல் டன். கொடுங்க, வாங்க.
ரெண்டாம் தடவை வெரி குட். ஏன் முழுமையை விட தொடர்ச்சியே ஆ முக்கியமானதுன்றதுல இவர் விடுபட்ட போய் ஆ சொல்லுங்க. கதைக்கணும். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. எஸ். முக்கனிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்தால் வருவது மாமேதை. அவ்வாறு மாமேதையாக அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களை பணிந்தவனாக சிற்பதமே நின்றுதவும் கற்பகமே, அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுது, கண்ணே கட்டிப்பசம் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே, திரண்ட மணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணாய் பராபரமே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே நுயிரே நருந்தேனே, அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவரே, உங்கள் அத்துணை பேரையும் சிறந்தாண்டு வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு யாதெனில் ஏன் முழுமையை விட தொடர்ச்சியே முக்கியமானது. முழுமை என்பது 100% ஒரு வெற்றி. அதை அடைவது இலகுவான விடயம் அல்ல. தொடர் பயிற்சியும் விடா முயற்சியும் இருந்தால் அந்த வெற்றி கனியை முழுமையாக அடைய முடியும். இதை அடைவதன் மூலம் திறமை மேம்படும், மறவாமை இருக்கும், தன்னம்பிக்கை வளரும், உடல் வலிமை கிடைக்கும், மன வலிமை கிடைக்கும், புதிய ரெக்கார்ட்கள் வைக்க முடியும், பழைய ரெக்கார்ட்களை உடைக்க முடியும். முதலாவதாக நான் கூற வந்த உதாரணம் உசைன் போல்ட். உசைன் போல்ட் அதுல சில விடுபட்டு சொல்லுங்க. உசைன் போல்ட் அவர்கள் ஒரு கிராமத்தில், அதாவது நீக்ரோ என்ற மக்கள், அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பிள்ளையாக பிறந்து அவர் காசுக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், தட்டுப்பாட்டோடு வாழ்ந்து, படிக்க வசதி இல்லாமல் அந்த படிப்பை விட்டு தனது அத்லெட்டிக், அதாவது ஸ்போர்ட்ஸுக்குள் வந்து பெரிய சாதனைகளை படைக்கணும் என்று சின்ன வயதிலேயே அவர் கொண்ட அந்த கனவு இன்று நினைவாகியுள்ளது. தொடர் பயிற்சியும் விடா முயற்சியும் அவரது வாழ்க்கையில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் கடற்கரையில் காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஓடி பிராக்டிஸ் செய்வார். அவ்வாறு அவர் இன்டர்நேஷனல் ரன்னிங் அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகி 2020ஆம் ஆண்டு ஓடுவதன் போது 10 fraction of second, அதாவது நமது அணு ரியாக்ட் ஆகும் டைம், அந்த அளவு அவர் கன்சூட்டுக்கு முன்னால எழும்பியிருக்காரு. ஓடுறது அந்த கன்சூட்டுக்கு முந்தி என்னை ஸ்டார்ட் பண்ணிக்காரு. அதில் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவர் மனம் உடைஞ்சு போயிட்டாரு. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி நமக்கு ஆகிட்டேன் மனம் உடைஞ்சி அவரை டிஷர்ட்டையும் கலட்டி போட்டுது அந்த ஸ்டேடியத்தை அந்த அரங்க விட்டே போயிட்டாரு. அடுத்த வருஷம் கட்டும் பயிற்சியோட தனது ஊனை உருக்கி அவர் அந்த கடும் பயிற்சியும் விட்டா முயற்சியோட கடுமையாக கஷ்டப்பட்டு அடுத்த வருஷத்துல இந்த உலகத்திலே ஒரு மனிதனால் கூட வைக்க முடியாத ரெக்கார்ட் 9.58 செகண்ட் வச்சு சாதனை படைக்கிறாரு. ஒரு மனிதன், அதாவது கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ், அது ஒரு மனிதனால் 20 செகண்ட், அதாவது சாதாரண மனிதனால் 20 செகண்ட் ஓட முடிந்ததை அவர் தனது பெட்டர் தேன் யுவர் பெஸ்ட், அந்த அவர் அளவுக்கு மேலால் அவர் கஷ்டப்பட்டு அந்த ரெக்கார்டை வைக்கிறாரு. அதற்கு பிறகு அடுத்த வருடத்தில் அவருக்கு வயது போய்விட்டதால் ஜஸ்டிஸ் ஜென்லி எனும் அவரது மாணவன் அவரை தோற்கடிக்கிறான். ஆனால் தனது மாணவன் வெற்றி கண்டதை பார்த்த குரு ஏன் கவலைப்பட போகிறார், அவருக்கு சந்தோஷம் வந்தது. அதே போல் அந்த மாணவனும் தனது குருவிடம் சென்று பணிவை வெளிப்படுத்தியுள்ளார். அதுவே பணிவின் அடிப்படை. சுட்டாலும் சங்கு வன்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், வெற்றி கிடைத்தாலும் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில், பேச்சின் முடிவில் வணங்கும். வெரி குட். ஸ்டாண்டிங் ஓவேஷன். கையெடு. வெரி குட். தேங்க்யூ. வெல் டன்.